வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா அரசு மற்றும் அனைத்து கட்சிகள் சார்பில் மரியாதை. மகிழா காங்கிரசின் 40ஆம் ஆண்டு துவக்க தினம். அகில இந்திய மகிழா காங்கிரஸ் செயலாளர் காயத்ரி பங்கேற்பு. மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கும் மையம் அமைக்கும் பணி 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை துவக்கி வைத்தார் KSP ரமேஷ். போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணி 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் ஆலயம் கட்டுவதற்கான பணியினை கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் 1வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் ஆலயம் மீண்டும் புனரமைக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் ஆலோசனைக்கு இணங்க நடைபெற்ற விழாவில் அவரது துணைவியாரும் கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலருமான ரமா வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஓம் சுதாயி நமகே, ஓம் தந்தாயி நமகே, ஓம் இரண்யே நமகே, நீலலோகிதாய நமகே, சங்கராய நமகே, சுலபனாய நமகே, கணாகிரி நமகே, சிபீஷ்டாய நமகே, அம்பிகாநாதாய நமகே, பவாய நமகே, சர்வாய நமகே, திருலோகேஷாய நமகே, ஜெயந்தாய நமகே, உக்ரப்பிரியாய தொட்டுங்க. அவங்கவுங்க சொல்லிக்கலாமா? எம்எல்ஏ நூற்றி 38 சிறப்பு குழந்தைகள் இணைந்து ராமாயண அடிப்படையிலான புராண பரதநாட்டிய நாடகத்தை நடித்து காண்பித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ரசா சென்னை இணைந்து நடத்திய 138 சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளின் ராமகதா சங்கிரகம் என்ற புராண பரதநாட்டிய நாடகம் மூலம் ராமாயணத்தை விவரிக்கும் நிகழ்வு ஜிப்மர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இந்தியாவின் மிகவும் பிரபலமான புராணங்களில் ஒன்றான ராமாயணத்தை நடனம் மற்றும் நாடகம் மூலம் சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்களால் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளின் திறமைகளை சவாலுக்கு உட்படுத்துவதற்கும் இந்தியாவின் செழுமையான கலாச்சாரத்தை கொண்டாடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ரசாவின் நிறுவனர் மற்றும் இயக்குநரான டாக்டர் அம்பிகா காமேஸ்வரர் இந்த நிகழ்ச்சியின் எழுத்தாளர் மற்றும் இயக்குநராக இருந்தார். சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குநரான சித்ரா ஷா 20 ஆண்டுகால சேவைக்கு பிறகு கல்வி, தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பிற்கான சக்தியான கருவியாக கலை மாற்றப்படுவதை நாங்கள் பார்த்துள்ளோம் என்று கூறினார். இதில் கலந்து கொண்ட சிறப்பு பள்ளி மாணவர்கள் தங்களது கலைகளை நடனமாகவும் நாடகமாகவும் வெளிப்படுத்தியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதில் திரளான மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Who will be bringing all of these characters to life in their own unique way. So sit back and enjoy. எல்லாவற்றையும் சரிசமமான பார்வையில் பார்ப்பது உந்தன் சுபாவம். நான் மிகச் சிறியவன், நீயோ உயர்ந்தவன். இந்த குடிசையில் வந்து இந்த production, but really wanted to showcase their creativity and their skills today.
முன்னாள் தலைவர் பாரதிதாசன். மகிழா காங்கிரசின் 40ஆம் ஆண்டு துவக்க தினத்தையொட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் உதய தின விழா விமர்சையாக நடைபெற்றது. அகில இந்திய மகிழா காங்கிரசின் 40ஆம் ஆண்டு துவக்க தினம் புதுச்சேரி வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாநில தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய மகிழா காங்கிரஸ் செயலாளர் காயத்ரி கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன், டாக்டர் விஜயகுமாரி மற்றும் மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தலைவி கொஞ்சம் எட்டி பாருங்க. தலைவி जिंदाबाद 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 மகளிர் எமனே வந்தாலும் ஹேங்க் ஆகிடும். ஏமா இப்படி காட்டுங்க. நீங்க பின்னாடி நமக்கு என்ன தெரியுமா? எல்லாரும் அவங்க ஐடி கார்டை மட்டும் அறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து திமுக, அதிமுக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சுப்பையா சாலையில் உள்ள புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், திமுக அவைத் தலைவர் SP சிவக்குமார் உட்பட சுமார் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதேபோல் அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மதிமுக, அமமுக, திராவிட கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி நேரு வீதியில் செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நேரு வீதியில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் நன்மதிப்பையும் பெற்ற நிறுவனம். இதன் புதிய கிளை நேரு வீதியில் இன்று புதிதாக துவங்கப்பட்டது. இதில் வில்லியனூர் புனித லூர்து அன்னை பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை ஆல்வின் அன்பரசு அடிகளார், வினோபா நகர் புனித சூசையப்பர் ஆலய பங்குத்தந்தை ஆரோக்கியதாஸ் அடிகளார், புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் பசிலிகாவின் பங்குத்தந்தை பிச்சைமுத்து அடிகளார் ஆகிய மூவரும் இணைந்து புதிய கிளையினை திறந்து வைத்து ஆசீர்வாதம் செய்தனர். திறப்பு விழாவிற்கு நேரு வீதி வியாபாரிகள் சங்க நிர்வாக உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் வியாபாரிகள் திரளாக கலந்து கொண்டு நைட்டி ஹவுஸ் நிர்வாக இயக்குனர் மார்ஷியல் மற்றும் உரிமையாளர் சரளா மார்ஷியல், ஜோசப் மார்ஷியல், சப்னா மார்ஷியல் மற்றும் சோஃபியா மார்ஷியல் ஆகியோரை வாழ்த்தினர். குடிச்சு
ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளி நடப்பு கல்வி ஆண்டிற்கான 2024-25 பள்ளி மாணவர்களுக்கான மாணவ தலைவன், மாணவ தலைவி மற்றும் விளையாட்டுத்துறை தலைவன், தலைவி தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெற்றது. ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் மேல்நிலைப் பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டிற்கான மாணவ தலைவன், மாணவ தலைவி மற்றும் விளையாட்டுத்துறை தலைவன், தலைவி போன்ற பல்வேறு விதமான பதவிகளுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ தலைவர்களுக்கான பதவியேற்பு விழா பள்ளி வளாகத்தில் சிறந்த முறையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி உணவுத்துறை காவல் கண்காணிப்பாளர் மாறன் மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரி இருதயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளியின் தாளாளர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் முதல்வர் திருமதி சாந்தி ஜெயசுந்தர் ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தனர். பதவியேற்ற மாணவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து 4 அணிகளுக்குரிய கொடியையும் தலைவர்களையும் அறிமுகம் செய்தனர். சமுதாயம் சார்ந்த மாணவர்களின் பார்வை பற்றி சிறப்புரையாற்றி இவ்விழாவினை சிறப்பு செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஹயக்ரீவ பெருமாள் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். இத்திருத்தேரானது முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுவையில் இழுவை வலைகளில் ஆமை விலக்கு சாதனம் பொருத்துவது குறித்த பயிலரங்கம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டம் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதுவையில் இழுவை வலைகளில் ஆமை விலக்கு சாதனம் பொருத்துவது குறித்து மாநில அளவிலான பங்குதாரர்களுக்கான பயிலரங்கம் அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி வரவேற்றார். இப்பயிலரங்கை வன பாதுகாவலர் அருள்ராஜ் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் நோக்க உரையாற்றினார். கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டத்தின் துணை இயக்குநர் அன்சார் அலி தலைமை தாங்கினார். தலைமை செயல் அதிகாரி ஜாய்ஸ் தாமஸ் அறிமுக உரையாற்றினார். மீன்வளத்துறை இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, துணை இயக்குநர் ராஜேந்திரன், மூத்த விஞ்ஞானி ஜெயபாஸ்கரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த பயிலரங்கில் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மீன்பிடி கலெக்டராக இருக்கும், வலைகளாகட்டும் வந்து சயின்டிஃபிக் வெளியில் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு டெட்டை வடிவமைச்சிட்டாங்க. வடிவமைச்சு அந்த அமெரிக்கால தான் அவங்க கூப்பிட்டோம், நாங்கள் டெட்டை வடிவமைச்சிட்டோம், நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன அதுங்கிறாரு, இது வந்து ஒர்க் ஆகாது, இன்னொன்று நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து 2 பேர் போயிட்டு நம்ம 1 மாதம் தங்கியிருந்து இந்த டெட்டை வடிவமைச்சு ட்ரைனிங் நம்ம கொச்சியில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்கும். ஸோ அதுக்கு அனைத்து மாநிலத்திலிருந்து மீன்வள பிரதிநிதிகள் வந்தாங்க. புதுச்சேரி மரியாதைக்குரிய ஒரு முருகன் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அது
புதுச்சேரியில் உயிரிழந்த புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்க தலைவரது இறுதி ஊர்வலத்தில் ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் 109க்கும் மேற்பட்டோர் ஸ்கேட்டிங் உடையணிந்து சாலையில் ஊர்வலமாக சென்று இறுதி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி ஆனந்த ரங்கப்பிள்ளை நகரை சேர்ந்தவர் ஸ்ரீ ராம் பிரசாத் என்கிற ராவ். இவர் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்க தலைவராக உள்ளார். இவரது ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சி பள்ளியில் ஆயிரக்கணக்கானோர் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பல்வேறு அரசு பணிகளில் உள்ளனர். இந்த நிலையில் இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். இவரது இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இவரது ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சி பள்ளியில் பயிலும் 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஸ்கேட்டிங் பயிற்சி உடையணிந்து மலர் வளையம் ஏந்தி சாலையில் ஊர்வலமாக சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். இது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. இதுகுறித்து துணைத் தலைவர் கூறுகையில், இவரால் பலர் நல்ல நிலையில் உள்ளதாகவும் பலருக்கு உதவி செய்யும் மனம் கொண்ட இவரது இறப்பை ஏற்க முடியவில்லை என்றும் அவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தும் வகையில் அவரது மாணவர்கள் ஸ்கேட்டிங் உடையுடன் சாலையில் சென்று மரியாதை செலுத்தியதாக கூறினார். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வஉசி நகர் மந்திரி நகர் பகுதியில் சொந்த செலவில் சாலை அமைத்துக் கொடுத்த முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணர் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வஉசி நகரை அடுத்த மஞ்சினி நகர் பகுதியில் சாலை வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி தரவில்லை. இதனால் தங்களின் சுகாதாரம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வாய்க்கால் சாலை வசதி செய்து தர வேண்டுமென தொகுதியின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் அந்த பகுதியில் புதிதாக தார் சாலை மற்றும் வாய்க்கால் கட்டி கொடுத்தார். இந்த புதிய சாலை மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா மஞ்சினி நகர் பகுதியில் நடைபெற்றது. முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சாலையையும் பெயர் பலகையையும் திறந்து வைத்து அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். முன்னதாக திறப்பு விழாவிற்கு வந்த நந்தா சரவணனுக்கு அப்பகுதி மக்கள் மேலதாளம் முழங்க மலர்கள் தூவி வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் தொகுதி திமுக கழக செயலாளர் சௌரிராஜன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். மஞ்சினி நகர்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் எங்கள் குறையெல்லாம் முன்னாள் சட்டமன்ற தலைவர் நந்தா சரவணன் போய் முறையிட்டோம். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் ஓணம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் ஓணம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். முன்னதாக பள்ளி வளாகத்தில் ஓணம் விழாவின் முக்கிய அம்சமான அத்தப்பூ கோலம் வரையப்பட்டிருந்தது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கேரள உடையணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஓணம் விழா குறித்து உரையாற்றினர். மேலும் மாணவர்கள் கேரள நடனமாடி பல்சுவை பாடல்களை பாடி அனைவரையும் அசத்தினர். பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை அலுவலகத்தின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளையின் தலைவர் செந்தில் என்கின்ற ரமேஷ் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். மேலும் விழாவில் அறக்கட்டளை நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அறக்கட்டளை தலைவர் செந்தில் கூறுகையில், அலுவலகம் 24 மணி நேரமும் செயல்படும். பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினை முதல் அனைத்து பிரச்சனைகளும் உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என்று பொதுமக்களிடம் உறுதியளித்தார். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 88 லட்சம் ரூபாய் செலவில் மருத்துவ கழிவுகள் சுத்திகரிக்கும் மையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் துவக்கி வைத்தார். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மருத்துவ கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க முடிவெடுக்கப்பட்டு இதற்காக 88 லட்சம் ரூபாய் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு முதல்வரின் ஒப்புதல் பெறப்பட்டது. இதன் மூலம் 25,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து 7 ஆண்டுகளுக்கு பராமரிப்பு பணிகளையும் சேர்த்து செய்ய திட்டமிட்டு பணிகள் தொடங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக பரிசோதனை கூடம், உடற்கூறு ஆய்வு, பிணவரை, மகளிர் நலம் மற்றும் பேறு காலம் அறுவை சிகிச்சை கூடம் ஆகியவற்றிலிருந்து பெறப்படும் மருத்துவ கழிவுநீர் சேகரிக்கப்பட்டு அறிவியல் முறையில் சுத்தம் செய்யப்பட்டு பூங்காக்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யப்பட உள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். விழாவில் கல்லூரி இயக்குனர் டாக்டர் உதயசங்கர், மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராஜேஷ், கல்லூரி முதல்வர் டாக்டர் ராமச்சந்திர பட், நிர்வாக அலுவலர் முத்துலிங்கம், உதவி கணக்கு அலுவலர் விஜயகுமார், கண்காணிப்பு பொறியாளர் டாக்டர் வல்லவன், செயற்பொறியாளர் சம்பந்தன் உட்பட அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள், பொறியாளர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் மீன் வியாபாரம் செய்யும் 50க்கும் மேற்பட்ட வியாபாரிகளுக்கு நிழல் குடையை கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம், குதிரைக்குளம் பகுதியை சார்ந்த மீன் மார்க்கெட் மீன் வியாபாரிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு வியாபாரம் செய்வதற்கு நிழல் குடை வழங்கும் விழா முன்னாள் அமைச்சர், மக்கள் தலைவர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதன்படி பல ஆண்டுகளாக ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்திக்குப்பம் பகுதியை சார்ந்த
குதிரைக்குளம் பகுதியில் மீன் மார்க்கெட் அமைந்து வருகிறது. வெயிலின் தாக்கம் மற்றும் மழை காலத்தில் அங்கு வியாபாரம் செய்யும் பொழுது பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது குறித்து விக்னேஷ் கண்ணன் அவர்களிடம் முறையிட்டு தங்களுக்கு நிழல் குடை வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அதையடுத்து உடனடியாக விக்னேஷ் கண்ணன் அங்கே மார்க்கெட்டில் உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் நிழல் குடையை அன்பளிப்பாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் மேற்கு திசை அமர்ந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வகணபதி ஆலயத்தின் ராஜபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் கிருஷ்ணா நகரில் மேற்கு திசை அமர்ந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வகணபதி ஆலயத்தின் ரஜதபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த 13ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து கணபதி ஹோமம், லட்சுமி நவகிரக ஹோமங்கள், கோ பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றன. 4ஆம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணி பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்ட தலைவர் ஜெயினுல் ஆபிதீன் தலைமையில் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அலுவலகத்தில் இருந்து மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு முழக்கங்களுடன் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் புதிய பேருந்து நிலையம் வரை பேரணியாக வந்தனர். பேரணியின் இறுதியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அல் அமீன் சிறப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், போதைப் பொருட்கள் சமுதாயத்தை சீரழிப்பதாகவும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் நாளைய சமுதாயம் சீர்கேடும் நிலை ஏற்படும் எனவும் இதனை அரசு உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நிறைவாக காரைக்கால் மாவட்ட செயலாளர் பயாசுதீன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அழிகிறது, பிள்ளைகள் அழிகிறது, விதவிதமான போதையினாலே விடலை பிள்ளைகளும் அழிகிறது, பிள்ளைகள் அழிகிறது, ஆரோக்கியத்தை இழக்கிறது, ஆயுளும் மெல்ல தொலைகிறது, ஜாலிக்காக புகைப்பழக்கம், பள்ளிக்கூடம் செல்லும் கால்கள் மதுபார்களை நோக்கி விரைகிறது, பிடிக்கும் கைகள் சிகரெட்டிற்கு அடிமையாகுது, அறிவாயா நீ அறிவாயா,
மண்டபத்தூர் எல்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ பெரியாச்சி அம்மன், ஸ்ரீ காத்தவராயன், ஸ்ரீ கருப்பசாமி ஆகிய ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு கடந்த 3 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த 13ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடம் புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்கள் சிவாச்சாரியார்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ எல்லையம்மன் அருள் பெற்றனர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகம் என்பதால் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் கோட்டுச்சேரி கடைத்தெருவில் உள்ள அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழகம், நகர கழகம், தொகுதி கழகம், கிளை கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட பிராணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமடை காரைக்கால் கிளையில் கழக கொடி மற்றும் தொழிற்சங்க கொடி ஏற்றப்பட்டு பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் ஓமலிங்கம், நாகை மண்டல பொருளாளர் நமச்சிவாயம், கிளை தலைவர் தேவாதிராஜன், கிளை செயலாளர் கேசவன், கிளை பொருளாளர் மத்தியழகன் உள்ளிட்ட ஏராளமான அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பணி ஓய்வு பெற்ற தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஓகேண்ணா, அது கரெக்டு தான். பிரிண்டி வாங்க. அவர் தான் சொல்லி கொடுத்துருக்கு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி புத்து மாரியம்மன் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த விநாயகருக்கு 9ஆம் நாள் சிறப்பு பூஜையில் கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரம்மாண்ட விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு தொடர்ந்து 9 நாட்கள் பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதன்படி 9வது நாளான இன்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகரும் CNS குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் மற்றும் CNS குரூப் இயக்குனர் சந்தோஷ் ஆகியோர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு
சுவாமி தரிசனம் செய்தனர். இவர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானத்தினை பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் தனது சொந்த செலவில் வழங்கினார். இதில் திரளான கதிர்காமம் தொகுதி பாஜக நிர்வாகிகள், CNS குரூப் நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட விநாயகர் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக பிரமுகரும் CNS குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் செய்திருந்தார். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா கோவில்பட்டி திமுக படிப்பகத்தில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சார்பில் கோவில்பட்டி நகர செயலாளரும் நகரமன்ற தலைவருமான கருணாநிதி தலைமையில் மார்க்கெட் சாலையில் அமைந்துள்ள படிப்பகத்தில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அண்ணாவின் புகழ் ஓங்குக, அண்ணாவின் வழியில் ஆட்சி செய்து வரும் முதல்வர் ஸ்டாலின் வாழ்க என கோஷங்களை எழுப்பி மரியாதையை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கஸ்தூரி சுப்புராஜ், மாவட்ட துணை செயலாளர் ஏஞ்சலா சின்னத்துரை, மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ராமர், சிவா, பீட்டர், அவைத்தலைவர் முனியசாமி, நகரமன்ற உறுப்பினர் தவமணி, அரங்காவலர் குழு உறுப்பினர் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போடுங்க, அப்படியே போட்டு திண்டிவனத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு உழவர் சந்தை அருகே அலங்கரிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 16வது வார்டு திமுக சார்பில் நகரமன்ற உறுப்பினர் சுதா பிர்லா செல்வம் ஏற்பாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு உழவர் சந்தை அருகே அலங்கரிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ படத்திற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் தலைமை தாங்கி மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். இதில் மாவட்ட பொருளாளர் ரமணன், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், நகர செயலாளர் கண்ணன், மாவட்ட அமைப்பாளர் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் திமுக நிர்வாகிகள் காண்டிபன், ராஜேஷ், கௌதமன், கவுஸ், பிரகாஷ், நிதிஷ், ரஹீம், சையத், விக்னேஷ், பஞ்சு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தலைவர் கலைஞரின் புகழ், முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ், முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ், மக்கள் முதல்வர் தளபதி, மக்கள் முதல்வர் தளபதி, மக்கள் முதல்வர் தளபதி, சின்னவர் உதயநிதி, சின்னவர் உதயநிதி. தம்பி யாரும் அவங்க 2 பேரும் திரும்பி சொல்லலாம். நான் அப்படியே பாருங்க, அப்படியே போடுங்க, அப்படியே போடுங்க. வேப்பூர் அருகே சேப்பாக்கம் கிராமத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் லார் கார் மோதிய விபத்தில் 11 பேர் காயமடைந்தனர். வேப்பூர் போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சேப்பாக்கம் கிராமத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து திருச்சி நோக்கி காரை வெற்றிவேல் ஓட்டி வந்தார். அந்த காரில் சீனிவாசன், அவரது உறவினர்கள் சுருதி, நரசிம்மன், வைஷ்ணவி, ஜெயந்தி ஆகியோர் காரில் வந்து கொண்டிருந்தனர். அதேபோல் நல்லூரில் திருமண நிகழ்ச்சி முடித்துவிட்டு மீண்டும் திட்டக்குடிக்கு வீடு திரும்பிய அழகுராஜா, அவரது மனைவி மாலதி, மகன் சித்தார்த் 3 பேரும் ஒரு காரில் சேப்பாக்கம் அருகே வரும்பொழுது அப்பொழுது சென்னையில் இருந்து புதுக்கோட்டை நோக்கி வேஸ்டேஜ் பொருளை ஏற்றி சென்ற லாரி டிரைவர் கார்த்திக், அவரது வயது 30,
இந்த 3 வாகனமும் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலை நோக்கி செல்லும் பொழுது நாகப்பட்டினத்தில் இருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உளுந்தூர்பேட்டை செல்வதற்காக டாரஸ் லாரி ஓட்டி வந்த அருள்தாஸ், இவரது வயது 26, லாரி கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சென்டர் மீடியன் தடுப்பு கட்டையின் மீது மோதி எதிர் திசையில் டாரஸ் லாரி சென்றதால் எதிரே வந்த கார் மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 6 பேரும் மற்றொரு லாரி சென்னையில் இருந்து திருச்சி நோக்கி சென்றபோது நல்லூரிலிருந்து திட்டக்குடி சென்ற கார் மீது மோதியதில் காரில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் 2 பேர் உட்பட மொத்தம் 11 பேர் பலத்த காயம் ஏற்பட்டது. அவர்களை அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் போலீசார் உதவியுடன் மீட்டனர். பின்னர் அவர்களை வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் பலத்த காயம் ஏற்பட்ட கார் டிரைவர் வெற்றிவேல், லாரி டிரைவர் அருள்தாஸ் மற்றும் ஜெயந்தி ஆகிய 3 பேரும் திருச்சி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இது ஆன்ல இருக்க மாட்டேங்க வண்டி. அது திண்டிவனத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர அதிமுக சார்பில் நகர செயலாளர் தீனதயாளன் ஏற்பாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி, செல்லப்பெருமாள், ஜெயபிரகாஷ், பன்னீர்செல்வம், வடபழனி, சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் அதிமுக நிர்வாகிகள் டாக்டர் கணேசன், தளபதி ரவி, ராஜேந்திரன், வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், உதயகுமார், நெடுஞ்செழியன், நல்லிமதி, ஜாகிர் ஹுசேன், வேணுகோபால், திருமகள், ஜெயஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவின் புகழ், அண்ணாவின் புகழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் விழா அரசு மற்றும் அனைத்து கட்சிகள் சார்பில் மரியாதை. மகிழா காங்கிரசின் 40ஆம் ஆண்டு துவக்க தினம் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் செயலாளர் காயத்ரி பங்கேற்பு. மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கும் மையம் அமைக்கும் பணி 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை துவக்கி வைத்தார் KSP ரமேஷ். போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணி 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.